ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. அக்ஷய திருதியை வந்துச்சு இல்லையா? இன்றைக்கி யாரெல்லாம் கடைக்கு ஓடி 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 போய் தங்கம் வாங்கினீங்க? நிறையா யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க. அக்ஷய திருதிக்கு நீங்கள் இதை வாங்குங்க, அதுவும் தங்கம் வாங்கும்போது தங்கத்தோட இதை வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அக்ஷய திருதியை அப்படின்னா என்னென்னே சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஈவன் என்னையுமே சேர்த்து தான் நானுமே ஃபஸ்ட் என்ன நினச்சேன்னா அக்ஷய திருதினா தங்கம் வாங்குவாங்க போல இருக்கு. நான் இது வரைக்கும் ஆனால் நான் தங்கம்லாம் வாங்கினது கிடையாது. நம்மளுக்கு அதில் ஈடுபாடும் கிடையாது. நம்மகிட்ட சேரணும்னு தான் சேரும். அன்றைக்கி வாங்கினா தான் உண்டா சொல்லுங்கள். நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுபடி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி தானே? அன்றைக்கி வாங்கினா சேர்ந்துடும் அப்படிங்கிறதுலாம் லாஜிக் இல்லை. இது ஒரு வியாபாரமாக போயிட்டு. ஆனால் அக்ஷய திருதே அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே எனக்கு ரீசனாக தான் தெரிஞ்சிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கிருஷ்ண பரமாத்மா அக்ஷய பாத்திரம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த நாள் தான் இந்த அக்ஷய திருதிங்கிறனால தான் அந்த அக்ஷய பாத்திரம் கொடுத்தாங்க. இன்னொன்று, சிவபெருமானுக்கு பார்வதி தேவி அன்னமிட்ட நாள். உங்களுக்கு தெரியும், நம்ம சிவபெருமான் ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்கும்போது திருவோடி வந்துட்டு தர்மம் எடுப்பார் இல்லையா, அப்போது அந்த டைம் பார்த்திங்கன்னா பார்வதி தேவி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் பார்த்திங்கன்னா அந்த அக்ஷய திருதிங்கிற நாள் தான். அதே சமயம் கிருஷ்ண பரமாத்மாவே அவரோட உடன்படித்த நண்பர் குசேலர் பார்ப்பதுக்கு வருவார். அப்போ என்ன கொண்டு வருவார் தெரியுமா? அவுள் கொண்டு வருவார். கண்ணனுக்கு பிரியமான உணவுன்னு சொல்லி அவுள் கொண்டு வந்துட்டு வருவார் இல்லையா, அதுவும் அதே அக்ஷய திருதியை நாள் தான். ஓகேவா? அதாவது இந்த 3 சம்பவங்களுமே தனித்தனியாக நடந்துச்சு, ஆனால் ஒரே தினத்தில் நடந்துச்சு. ஓகேவா? அதுக்கு இப்போ 2024 மே இப்போ 1 நடந்துச்சு, 2025 மே 1 நடந்திருக்கும், 2026 மேலே 1 நடக்கும் இல்லையா, அதே மாதிரி அதாவது ஒரே தினத்தை குறிக்கும் இடத்துல இந்த 3 சம்பவங்களுமே நடந்திருக்கு. அதனால மிக சிறப்பாக போற்றப்படுது. அப்போ அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கக்கூடாதுன்னா அப்போ வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ஷயம்ங்கிறது உணவு, அன்னப்பாத்திரத்தை குறிக்குது. இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இப்படிதான் இப்போ இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, இறைவன் இறைவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சாமிக்கு தானே படிக்கணும். சாமிக்கு படிக்கிறதும் ஒன்று தான். சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த அக்ஷய திருதிங்கிற நாளில் அன்னமிடுவது அப்படிங்கிறது இறைவனே அங்கே சாப்பிடுவதற்கு சமம். என்னடா தங்கம்? இறைவனே அங்கே சாப்பிட்றதுக்கு சமம். சரியா? அதனால் இந்த அக்ஷய திருதியை பார்த்தீங்கன்னா அன்னமிடுங்கள். இல்லாதவங்களுக்கு அன்னமிட்டு, அதாவது இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுடைய சிரிப்பிலையும் அவங்களோட மனநிறைவிலும் நீங்கள் இறைவனை காணலாம். அவங்களுக்கு இல்லாதவங்க சாப்பாடு கொடுக்கறது இறைவனுக்கே கொடுக்குற மாதிரி, கடவுளே அங்கே இறங்கி சாப்பிடுவார். சரிங்களா? அதனால் இப்படி நீங்கள் நினைக்கலாம், ஏங்க இது நீங்கள் அக்ஷய திருதிக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். எனக்கே ஆக்சுவலி அன்னைக்கு தெரியாது. எனக்கே அக்ஷய திருதி அன்னைக்கு தான் ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் ஒரு ஐயர் சாமி ஒருத்தவங்க சொற்பொழிவு சொல்லும்போது தான் எனக்கே இது புரிஞ்சிச்சு. எனக்கு தெரியுமா அது வரைக்கும் தெரியாது. ஸோ தெரிஞ்ச விஷயம் உங்களை ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால் இப்போ என்ன, அடுத்த அக்ஷய திருதியே வருதும்ல, அப்போ கண்டிப்பாக ஓடி ஓடி இந்த தங்கம் வாங்குறதெல்லாம் விட்டுட்டு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு உங்கள் கையால் ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க கையால் நல்லா இருங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே இருக்குது இறைவனுடைய வார்த்தை. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? அடுத்த வருஷம் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.